இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக எங்கள் பகுதி செயலர் லட்சுமணன் அவர்களோட பேரனோட காது குத்து விழாக்கு இன்னைக்கு கலந்திருக்கிறோம். இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற தலைப்பில், மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் 2ஆம் கட்ட சுற்றுப்பயணமாக திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் எங்கள் பொருளாளர் LK சுதீஷ் அவர்களும் மண்டல செயலாளர் அனைவரும் சரி இன்னைக்கு நானும் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பிரச்சாரம் செஞ்சு வந்துட்டு இருக்கோம். அந்த கேப்பில் முன்னாடியே இங்கே டேட் கேட்டதுனால இங்கே வந்து நான் கலந்துக்கினேன். இன்னைக்கு ஏன்னா கேப்டன் எப்பயுமே சொல்வார், குடும்ப ஃபங்க்ஷன் நீ வரையோ இல்லையோ ஆனால் கட்சிக்காரங்க ஃபங்க்ஷன் வரணுன்ட்டு. தன் வாழ்க்கையை குடும்பத்துக்கு அர்ப்பணித்த லட்சுமணன் அவர்களுக்கு விசுவாசத்துக்காக இன்னைக்கு கட்சியில் இன்னைக்கு வந்து எங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துருக்கேன். வரும் வழியெல்லாம் ஆரவாரமாக வரவேற்பு, பேனர்கள், கொடிகள் எனக்காக வைக்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. மீண்டும் மதுரை எங்கள் சொந்த ஊருக்கு வந்தோடனே கேப்டனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த நேரத்தில் கேப்டன் இல்லாத அந்த தருணத்தில் மதுரைக்கு வர்றது கொஞ்சம் மன வலி கொடுத்தாலும் அவரோட தைரியம் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷமாக ஒரு விஷயமா நான் கருதுறேன். நாங்கள் எங்க சேரமோ அங்கதான் வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. அதை தான் நான் சொல்றேன். எங்க நாங்க போறோமோ அங்கதான் வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுதான் அது அவங்க உள்கட்சி விவகாரம். அது ஏன்னா நான் எங்க கட்சியை பத்தி நான் சொல்ல, மற்றவங்க கட்சியை பத்தி நான் சொன்னா அது தவறாக இருக்கும். இதை நீ அவங்க மூத்த தலைவர்களை கேட்கணும். அந்த மற்ற கட்சிக்குள்ளே நாங்க போறது விருப்பம் இல்லை. இன்னைக்கு நாங்க மக்களோட கூட்டணியில இருக்கோம். இன்னைக்கு மக்களோட நாங்க கூட்டணி மக்கள் நான் தெளிவா சொல்றேன் சார், மக்களோட கூட்டணியில இன்னைக்கு நாங்க இருக்கோம். ஜனவரி 9 எங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு உங்களுக்கு விளக்கத்தை அன்னைக்கு சொல்லுவாங்க சார். ஆரம்பிச்சிருக்கவங்க தான் பார்க்க முடியும், ஆரம்பிக்கும் எப்படி பார்க்க முடியும் சார்? சரி, ஏன்னா அவங்க 2 பேருக்கு ஒரு நட்பு இருக்கு. இது வரைக்கும் சினிமால சொல்லாத விஜய் அண்ணன் அரசியல்ல சொல்லி இருக்கிறாரு. அதனால அவங்க ஒரு நட்பு இருக்கு. அதை தான் அவங்க வெளிப்படவே எங்க மேடையில சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னார்னா, விஜயகாந்த் சார் இருந்தப்பெல்லாம் அவர் பேசல, மறைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து அரசியலுக்காக பேசுறாருன்ற மாதிரி அது எங்க பொதுச் செயலர் தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கு அதே கருத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா சீமான் அந்த உண்மையை உறக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தை நாங்க அதே சீமான் தான் விஜயகாந்த் அவரை எதிர்த்து அந்த நேரத்தில் அப்படி பேசினாரு. ஏன்னா இன்னைக்கு சீமான் அண்ணன் வந்து இன்னைக்கு யார் என்னைக்கு ட்ரெண்ட் அதை பத்தியே பேசினா அவர் கட்சியை வளர்த்துருக்காரு. அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கும் கேப்டன் ட்ரெண்ட். நாங்க இந்த விஷயத்த உறக்க சொன்ன சீமான் சார் எல்லா விஷயத்தையும் நாங்க உண்மை நாங்க சொல்லல. அன்னைக்கு வந்து கேப்டனை திட்டினாதான் நீங்க அவர் பெரிய ஆனார். இன்னைக்கு அவருக்கு வாங்கின ஓட்டெல்லாம் நீ கேப்டன் திட்டினால தான் நீங்க வந்துச்சு. இன்னைக்கு யாரு ட்ரெண்டோ இன்னைக்கு அவரை திட்டுவாங்க. அதனால ட்ரெண்டுக்கு மேலேயே போறாங்களே தவிர பழசு புதுசு பார்ப்பேன். அரசியல உண்மை நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. இதுதான் உண்மை. இது நிதர்சன உண்மை. ஜனவரி 9 இந்த கேள்வி பதில் வரும். ஒவ்வொரு கட்சியோட நம்பிக்கை அதுதான் நான் சொல்றேன். ஒவ்வொரு கட்சியோட நம்பிக்கை அது இப்ப சொல்ல முடியாதுங்க. தேர்தலை ஒட்டி தான் நம்ம சொல்ல முடியும். ஆகலாம், ஆகாமையும் போகலாம். அதனால தேர்தல் ஒட்டி நான் சொல்ல முடியும். அரசியல் மேடையில வந்து அவங்களுடைய கட்சி மாநாட்டில் வந்து வேற எதை நோக்கி நீங்க தெளிவா கேட்டா எனக்கு பதில் நான் சொல்ல முடியும். விஜயகாந்த் ரசிகர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லை, முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். விஜயகாந்த் தொண்டர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லை, முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா விஜயகாந்த் விஸ்வாசி, விஜயகாந்த் ரசிகர்கள் என்னைக்குமே தேமுதிக பின்னாடி தான் நிற்பாங்க, கேப்டன் பின்னாடி தான் நிற்பாங்க. அதுக்காக விஜய் எங்க எதிரியா அப்படி இல்லை. எங்க அம்மா சொல்லுங்க, விஜய் எங்க வீட்டு பிள்ளைன்னு கோட்டு பட்டு விஜயாங்க நான் போய் பார்த்தேன். கேப்டன் முதல் குரு பூஜைக்கு விஜயாங்க நானே போய் சந்திச்சேன். விஜய் ஒரு நல்ல நடிகர், எங்க எல்லாருக்குமே விஜயாங்க பிடிக்கும். அதுக்காக எதிரில அப்படி இல்லை. ஆனா அவர் என்ன கணக்குல போற எங்களுக்கு தெரியும். ஆனா கேப்டனோட ரசிகர்களும் தேமுதிக தொண்டர்களும் தேமுதிக கூட தான் பக்கபலமா நிற்பாங்க. அவர் எந்த கட்சிக்கு போவாங்க.